என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இவங்க எல்லாம் நகை பணம் திருடுற கூட்டம் இல்ல போல. அப்போ ஹார்ட் டிஸ்குகளை திருடுற கூட்டமா? அப்படி என்னதான் இருக்கு அதுல? என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து மிக முக்கிய ஆவணங்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கிறது, அல்ல திருடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க, ஆனா இந்த எம்எல்ஏவுக்கே ஒரு பிரச்சனைனா நான் எங்க போய் சொல்றது என்ற டைலாகிற்கு ஏற்றவாறே அரங்கேறி இருக்கிறது இந்த சம்பவம். சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் ஆதாரங்களை அளிக்கும் முயற்சியாக 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டு இருக்கிற அதிர்ச்சிகர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அந்த ஹார்ட் டிஸ்குகளில் டெண்டர் கொள்முதல் மற்றும் பல்வேறு புகார்கள் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பான ரகசிய தகவல்கள் பலவும் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. கையிருப்பில் உள்ள பொருட்களை நிர்வகிக்கும் துறை வசம் இருக்கும் நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தரவுகளை திருடுவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய குறிக்கோளாக இருந்துள்ளது என்று கூறப்படுகிறது. காகிதம் அடிப்படையிலான நகல்கள், அதாவது எழுதி வைத்து குறித்து கொள்ளப்படும் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் முக்கியமான மின் ஆவணங்கள், அதாவது சிஸ்டம் ரெக்கார்டட் தரவுகள் திருடப்பட்டு இருக்கிறது. கடந்த மே மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதி வார இறுதி நாட்கள்ல குறைந்த ஊழியர்களே அலுவலகத்துல பணியில் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக புதியதாக, அதாவது தாவிக அரசில் பொறுப்பேற்ற அமைச்சர் நிர்மல்குமார் அந்த அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அப்போது தவறு செய்தது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கப்பட்ட பிறகுதான் இந்த திருட்டு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் மிக முக்கியமாக கேட்கப்படும் கேள்வி சிசிடிவி காட்சிகள். ஆனால் அதிலும் குழப்பம் எழுந்திருக்கிறது. திருட்டு சம்பவம் நடந்த பகுதிகளில் பெரும்பாலானவற்றில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே அகற்றப்பட்டிருக்கனவா? கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் முறைகேடுகளுக்கு வழிவகுத்த பேரங்களை முடித்து தர வரும் இடைத்தரகர்கள் பற்றிய எந்த பதிவும் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காகவே சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கண்காணிப்பு அதிகாரிகள் சிசிடிவி கேமரா கண்காணிப்பை மீண்டும் மீண்டும் பரிந்துரைத்த போதிலும் அதன் செலவு மிகவும் அதிகம் என்ற அடிப்படையில் கண்காணிப்பு பொறியாளர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி இந்த ஆவணங்களில் என்னென்ன தகவல்கள் இருக்கின்றன என்று ஆராயும் போது மின்வாரியத்தில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்கள் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. மின்கம்பங்கள், மின்மாற்றிகள், கேபிள்கள், மீட்டர்கள், பராமரிப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் கொள்முதல் செய்யப்படுகின்றன. இந்த நடவடிக்கைகள் தொடர்பான கோப்புகள், ஒப்பந்த விவரங்கள், விலைப்பட்டியல் பதிவுகள், ஒப்புதல் ஆவணங்கள் போன்ற முக்கிய தகவல்கள் ஹார்ட் டிஸ்குகளில் சேமிக்கப்பட்டிருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் தான் இந்த சம்பவம் அதிகாரிகள் மட்டுமில்லாமல் அரசியல் வட்டாரங்களிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சம்பவத்தில் இதுவரை எந்த அதிகாரி அல்லது பணியாளர் பெயரும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இருப்பினும் பாதுகாப்பு குறைபாடு, அலட்சியம், உள்துறை உடந்தை அல்லது திட்டமிட்ட தகவல் திருட்டு ஆகிய கோணங்களில் விசாரணை நடைபெறுமானால் பல்வேறு நிலைகளில் உள்ள அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்படலாம் என்று தகவல்கள் சொல்கின்றன. டான்ஜென்கோ நிறுவனத்தில் டெண்டர் தொடர்பான முறைகேடுகள் குறித்து நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கு மத்தியில் இந்த திருட்டும் நிகழ்ந்துள்ளது. கடந்த வாரம் ஏலதாரர்களிடையே கூட்டு சதி மற்றும் உயர்த்தப்பட்ட விலை நிர்ணயம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் கூடிய ரூபாய் 397 கோடி மதிப்பிலான மின்மாற்றி கொள்முதல் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அமலாக்க இயக்குநரகம் உள்ளிட்ட மத்திய அமைப்புகளும் 2021 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளுக்கு இடையில வழங்கப்பட்ட மின்சாரத்துறை டெண்டர்கள் தொடர்பான நிதி பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்து வருகிறாங்க. மேல் குறிப்பிட்ட காலகட்டங்களில் செந்தில் பாலாஜி தான் இந்த லாக அமைச்சராக இருந்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது.
இதனால் இது வெறும் திருட்டா அல்லது முக்கிய தரவுகளை குறிவைத்து நடத்தப்பட்ட திட்டமிட்ட நடவடிக்கையா என்கிற கேள்வி பலதரப்பிலும் எழுந்து வருகிறது. விசாரணையின் இறுதி அறிக்கை வெளியாகும் வரை 18 ஹார்ட் டிஸ்குகள் மாயம் என்ற இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் மிக முக்கிய மர்மங்களில் ஒன்றாகவே தொடரும் என கூறப்படுகிறது. இது போன்ற தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.